நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய விசைத்தறி தொழிலாளி அதனை திருப்பிச் செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நிதி நிறுவன ஊழியர்கள் கொடுத்த அழுத்தம் அவரை தற்கொலைக்கு தூண்டியது எப்படி? தமிழக முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பது என்ன? கந்துவட்டி கலாச்சாரம் காலம் காலமாக அப்பாவி உயிர்களை காவு வாங்கி வரும் நிலையில் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்பதே இங்கு யதார்த்த உண்மையாக உள்ளது. வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லை என்றால் கால அவகாசம் கொடுக்காமல் கண்டபடி தகாத வார்த்தைகளால் பேசி மன உளைச்சலை ஏற்படுத்த காசு கொடுத்து ஆட்களை வேலைக்கு அமர்த்தும் ஃபினான்ஸ் நிறுவனங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. அப்படி ஒரு கும்பல் ஏற்படுத்திய மன உளைச்சலால் ஒரு நபர் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம்தான் நாமக்கலில் அரங்கேறியுள்ளது. விசைத்தறி தொழிலாளியின் உயிரை பறித்த ஃபைனான்ஸ் நிறுவனம் மீது நடவடிக்கை பாயுமா? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த பாலக்கரையைச் சேர்ந்தவர் 38 வயதான நாகராஜ். இவருக்கு மீனா என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளன. விசைத்தறி தொழிலாளியான நாகராஜ் தனது குடும்ப தேவைக்காக மகளிர் குழு மூலம் தனியார் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிதி நிறுவனத்தில் மனைவி மீனா பெயரில் 4 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். தவணை தொகையை மாதந்தோறும் கட்டி வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தாமதமாகி இருக்கிறது. கடந்த மாதம் நிலுவைத் தொகையை செலுத்த சற்று தாமதமானதால் நிதி நிறுவன ஊழியர்கள் நாகராஜுக்கு பணம் செலுத்துமாறு கடும் நெருக்கடி கொடுத்துள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த நாகராஜ் இதுகுறித்து தனது மனைவியிடம் கூறி புலம்பி இருக்கிறார். இந்நிலையில் சரிவர வேலையில்லாத காரணத்தால் இந்த மாத கடனுக்கான நிலுவைத் தொகையை செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மன உளைச்சல் மேலும் அதிகரிக்க நாகராஜ் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிதி நிறுவன ஊழியர்களிடம் தகாத முறையில் பேச்சு வாங்குவதை விட உயிரை மாய்த்துக் கொள்வது மேல் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். தனது மரணத்திற்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிதி நிறுவன ஊழியர்களே காரணம் என்றும் தமிழக முதலமைச்சர் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாகராஜ் ஒரு கடிதம் எழுதினார். தனது குழந்தைகளுக்கு தனது இறப்பு குறித்து தெரிய வேண்டாம் என்றும் கடிதத்தில் உருக்கமாக குறிப்பிட்டுவிட்டு நாகராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற குமாரபாளையம் போலீசார் நாகராஜின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் கந்துவட்டி கொடுமையால் விசைத்தறி தொழிலாளர்கள் கிட்னியை விற்பனை செய்வதும் தற்கொலை செய்து கொள்வதும் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.